ஏங்க புளிய பாருங்க. எம்மா இது சிறுத்தம்மா, உனக்கு ஒண்ணுமே தெரியல. அப்படியாட்டி? இதான் சிறுத்தையா? எப்படி இருக்கு பாரு, வட்ட வட்டமா புள்ளியா வச்சிருக்காங்க. ஆமா, ஜூல உள்ளவங்க தான் புள்ளியெல்லாம் வட்ட வட்டமா வரைஞ்சி வச்சிருக்காங்க. அப்பா நல்லா கிண்டல் பண்றாரு. எப்பா எங்களை ஒரு போட்டோ எடுங்கப்பா, சிறுத்தை கூட வச்சு. ஏட்டி இருங்க, நானும் வரேன், நானும் போட்டோ எடுக்கணும். ஏங்க போட்டோ எடுங்க. எல்லாரும் நல்லா சிரிங்கம்மா. என்ன இந்த குரங்கு இவ்வளோ பெருசா இருக்கு, பார்த்தாலே பயமா இருக்கே. பக்கத்துல வேற உட்காந்துருக்கே. குரங்கண்ணே, என்னை எதுவும் செஞ்சிடாதீங்க, நான் அந்த பக்கம் போயிடுறேன். யாத்தாடி, என்னமோ சத்தம் கேக்கு. என்னலே இங்க பெரிய பாம்பு நிக்க வச்சிருக்காவோ? அது பாம்பு சிலையில. உள்ளுக்கு போனோம்னா நிறைய பாம்பு இருக்கும், போய் பாப்போமா? வாங்க சீக்கிரம் போய் பாப்போம். ஏங்க நாங்க இங்கனா உட்காந்துருக்கோம், நீங்க போய் எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வாங்க. ஆட்டோம்மா. பிள்ளைகளா, என்ன சாப்பாடு வேணும்? எப்பா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வாங்கப்பா. எனக்கும் அதேதான்ப்பா. சரி, எல்லாருக்கும் அதையே வாங்கிட்டு வாரேன். ஏம்மா, 4 பேர் சாப்பிட்ற மாதிரின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேம்மா. எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. ஐ, ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப நல்லா இருக்குப்பா. சரிம்மா, சாப்பிடுங்க சீக்கிரம். பாத்தியாட்டி, நம்மளுக்கு தெரியாம இங்க ஒரு குடும்பம் வெட்டிக்கிட்டு இருக்கு. ஆமாக்கா. ஏட்டி வாங்க டீ, உட்காருங்க, சாப்பாடு நிறைய தான் இருக்கு, கொஞ்சம் சாப்பிட்றீங்களா? அதுக்கு தானே வந்திருக்கோம். எம் 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 எம். ஞம் 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 ஞம். மாலாக்கா, கொஞ்சம் விட்டு வச்சுட்டு போவோம். லட்சுமி அக்கா பாவும். சரி டீ, போனா போகுது, அவங்களும் கொஞ்சம் சாப்பிடட்டும், நம்ம வேற யாரையாவது போய் பார்ப்போம். ஆ சரி சரி. சீக்கிரம் சாப்பிடுங்க டீ, வேற யாராவது வந்துட போறாங்க. நண்பா, இது என்ன விலங்குன்னு கரெக்டா சொல்லு பாப்போம். என்னடே, நான் எத்தனை படத்துல பார்த்துருக்கேன், இது கரடி. கரெக்டா சொல்லிட்டியே. என்ன ஒன்றும் தெரியாத குழந்தைன்னு நினைச்சியா? சேச்சே, நான் எப்படி அப்படியெல்லாம் நினைப்பேன். சரி, உன் பொண்டாட்டி எங்க? அவ அந்த பொம்பளைங்க கூட சேர்ந்து போயிட்டா. ஒரு டீ குடிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. இங்க டீ கடை ஏதாட்டும் இருக்குமா? இருக்குடே, அங்கன ஒரு ஓரமா டீ கடை இருக்கு, சாப்பிட்றதுக்கு எல்லாம் வச்சிருக்காவோ. வா போய் பாப்போம். குரங்கு தம்பி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நானும் உன்னைய மாதிரி பண்ணட்டா? பாத்தியா, உன்னைய மாதிரி நானும் கயத்துல ஏறிட்டேன். இரு, அந்த பக்கம் தாவி வாரேன். வந்துட்டேன் பாத்தியா, இப்ப நீ தாவு பாப்போம். முருகேசா, உன் பொண்டாட்டிய பாரு, குரங்கு கூட சேர்ந்து கயத்துல ஏறி தொங்கிக்கிட்டு இருக்கா. ஏங்க இங்க பாருங்க, சூப்பரா இருக்கு, நீங்களும் வரீங்களா? எடி கீழே இறங்கு, காலை கைய ஒடிச்சுக்கிட போற. குளிக்க போறீரா? காலையில ரூம்ல தான குளிச்சிட்டு வந்தீரு, இங்கெல்லாம் குளிக்க விட மாட்டாங்க. இங்க யானையும் எருமையும் தான் குளிக்கும். அரவிந்த் சாமி, வா நம்ம போவோம். இவகிட்ட நம்மளால பேச முடியாது. முதல்ல எப்படி இருக்கு பாருங்க, ரொம்ப பெருசா இருக்குல்ல. எனக்கு இந்த முதலே பார்த்தாலே பயமா இருக்கும்பா, ஒரு மாதிரி உடம்பெல்லாம் அருவருப்பா இருக்கும். ரொம்ப நீளமா இருக்கு எனக்கா. சரி வாங்க, வேற எதையாட்டும் போய் பார்ப்போம்.
சரி டி, போய் பாப்போம் வாங்க. ஏக்கா நீங்க எல்லாரும் போங்க, நான் கொஞ்ச நேரம் நின்று முதலையே பார்த்துட்டு வாரேன். வீட்டில் டிஸ்கவரி சேனல்ல பார்த்தது தான், நேரில் நான் முதலையே இன்னைக்கு தான் பார்க்கேன். சரி தாயே, நீ பார்த்துட்டு வா, நாங்க போறோம். இந்த முதலையே கறி வச்சு திம்பாங்களா தெரியலையே, சாப்பிட்டா டேஸ்ட் எப்படி இருக்கும்? ஏடி மாலா, அங்க பாரு, எத்தான் தண்டி முதல. ஆமா பாட்டி, முதல்ல நல்ல பெருசா தான் இருக்கு. இல்லடி, இது பல்லி இல்ல, முதல. நான் மட்டும் என்ன கரடினா சொன்னேன், இது முதல்ல தான். முதல்ல தாண்டி, வேணும்னா கிட்ட போய் பாரு. நல்லா பார்த்துட்டு மெதுவா வா, நான் போறேன். இந்த கிழவி நம்மள முதல்ல கிட்ட தள்ளி விட்டுட்டாளே, எப்படி தப்பிக்க? ஏடி என்ன முதல்ல கூட போய் படுத்திருக்க? சரி விளையாண்டுட்டு மெதுவா வா, நான் போய் சாப்பிட்டுட்டு வாரேன். யோ கிறுக்கு புருஷா, யாராவது முதல்ல கூட வந்து படுப்பாங்களா? காப்பாத்தியா, அந்த மென்டல் கிழவி தள்ளி விட்டுட்டு போயிட்டு. அடக்கடவுளே, இருட்டி, நான் வந்து காப்பாத்துறேன். வாயா வாயா, சீக்கிரம் வாயா. என் கையை பிடிச்சிட்டு இந்த பக்கம் வா. பார்த்து கூட்டிட்டு போங்க. பயப்படாத மாலா, ஒன்றும் ஆகாது. ஏங்க நைட்டு கொத்து பரோட்டா வாங்கி தாரீங்களா? நீ ஒழுங்கா இருந்தா உனக்கு எல்லாம் வாங்கி தாரேன், வா. நல்ல புருஷன், பரோட்டா சாப்பிடும்போது உங்களுக்கும் கொஞ்சம் தாரேன் என்ன? முதல்ல வா, இங்க இருந்து போவோம். ஏங்க 5:30 மணி ஆயிட்டு, இந்த இடத்துக்கு தான் தலைவர் வர சொன்னாரு. ஆமாட்டி, நம்ம மட்டும்தான் கரெக்டா வந்திருக்கோம், வேற யாரையும் காணும். லட்சுமி மட்டும்தான் சொன்னதை கரெக்டாக கேட்பா, மற்ற எவளும் கேட்க மாட்டாளுக. வந்தாச்சு வந்தாச்சு. எல்லாரும் வந்தாச்சா? பின்னால பிள்ளைங்க எல்லாம் சரியா இருக்கான்னு நல்லா பார்த்துக்கோங்க. கிளம்புவோமா? கிளம்பலாம். பெரியா, என்ன டீ ஆச்சு உனக்கு? ஒரு மாதிரி இருக்க. ஒன்றும் இல்லையேம்மா, நான் நல்லா தானே இருக்கேன். மத்தியானம் அங்கே வச்சு நீ சரியாகவே சாப்பிடவே இல்லையே. அதெல்லாம் நல்லா தான் சாப்பிட்டேன், உளறிக்கிட்டு இருக்காத. வாங்களே, எங்கே போனீங்க இவ்வளோ நேரம்? எம்மா, நானும் கார்த்தியும் மொட்டை மாடியில் போய் படுத்துக்கட்டுமாம்மா? ஏல, கொசு தூக்கிட்டு போகிறதுக்கா? பேசாமல் இங்கேயே படுங்க. ஆண்டி, நான் தான் சொன்னேன் அவங்கிட்ட, இங்க பிரியா இருக்கால, அவளுக்கு நான் இருக்கிறது ஒரு மாதிரி இருக்கும், நைட்டு மட்டும் மொட்டை மாடியில் போய் தூங்கிட்டு காலையில் வந்துடுறேன், தப்பா எடுத்துக்காதீங்க ஆண்டி. ஏல லூசு கார்த்தி, எதுக்கு இப்படி பேசுகிற? நீயும் எங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி தான். பிரியா ஒன்றும் தப்பாக எடுத்துக்க மாட்டா, நீ இங்கேயே தூங்கு. இல்ல ஆண்டி, அது வந்து பரவாயில்ல கார்த்தி, இங்கேயே தூங்கு. உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தூங்கு தூங்கு. எல விஜய், உங்கள் அப்பா எங்கல? ஹோட்டல் மேனேஜர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காருமா. ஆ சரி சரி, நீங்கள் தூங்குங்க. என்ன இது, தூக்கமே வர மாட்டேக்கே. கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வருவோமா? எல்லாரும் நல்லா தூங்கிக்கிட்டு தான் இருக்காங்க, நம்ம வெளியே போயிட்டு வரலாம். ஏங்க இன்னைக்கு ஜூ ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல? ஆமாட்டி, எவ்வளோ விலங்குகளை வச்சிருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிரபு எங்க? இப்பமும் அவங்க கூடயே தூங்கிட்டானா? ஆமாங்க, அவனுக்கு பிள்ளைகளோட விளையாண்டுக்கிட்டே தூங்கணும்னு ஆசை, அதான் போயிட்டான். பட்டம்மா, இன்னைக்கு பூரா நம்ம எவ்வளோ நேரம் நடந்திருக்கோம் பாத்தியா? ஆமாங்க, இன்னைக்கு நடந்து நடந்து நானே களைச்சு போயிட்டேன். நல்லா படுத்து ஒரு தூக்கத்தை போட்டா தான் சரியாகும் போல. தாத்தா கீழே படுங்க, பெட்ல நான் தான் படுக்க போறேன். நீ எங்க வேணாலும் படுத்துக்கோமா.
பட்டம்மா நான் தூங்க போறேன். குட்டு நைட்டு. குட்டு நைட்டுங்க, போய் தூங்குங்க. ஆரம்பிச்சிட்டாரியா கொரட்டைய விட. படுத்த உடனே எப்படித்தான் இவருக்கு மட்டும் கொரட்டை வருதோ தெரியல. எனக்கும் தூக்கம் வருது, நானும் தூங்க போறேன். யோ பாட்டி எந்திரிங்க. என்ன என் மடியில் வந்து படுத்திருக்கீங்க? இன்னைக்கு பகலில் பூரா என்னைய கொல்ல பார்த்தது பத்தலையா? நைட்டு வந்து மடியில் வந்து படுத்திருக்கீங்க. இறங்கி போங்க. ஆஹா, வானத்துல தேவதைகள்லாம் எவ்வளவு அழகா வட்ட வட்டமா சுத்திக்கிட்டு இருக்காங்க. அடக்கு இருக்கு கிளவி. தாத்தா தான் படுத்த உடனே கொரட்டை விடுறாருன்னு பார்த்தா பாட்டி படுத்த உடனே கனவு காங்க ஆரம்பிச்சுட்டே. பாட்டி மடியில இருந்து இறங்குங்க. எம்மாடி என்ன தூக்கம் தூங்குதுங்க. சரி உடுமாலா, கோவப்படாத. வயசானவங்க படுத்துட்டு போட்டுமே, நம்ம கீழே படுத்துக்கிடுவோம். எதுக்கு எடுத்தாலும் என்னையே சொல்லுங்க. சரி நம்மளும் போய் படுப்போம். கீழே படுத்தா தூக்கமே வந்து தொலைய மாட்டேக்கி. பெட்டில் நல்லா படுக்கலான்னு நினச்சேன். இந்த கிழவியும் கிழவனும் வந்து படுத்துக்கிட்டு இப்படி உசுர வாங்குறாங்களே. எம்மாடி யாராவது காப்பாத்துங்க. கிழவி இப்படி மேலே வந்து உளுந்து உளுந்து கொள்ளுதே. எம்மா, தாத்தா மேல இருந்து எந்திரிங்க, எந்திரிங்க சீக்கிரம், வலிக்குது. அடக்கடவுளே, கீழே உளுந்தும் தூங்கிக்கிட்டு இருக்காரே. என்ன மாலா, நீயும் தூங்கலையா? படுத்தா அந்த கிழவி மேலே மேலே வந்து உழுது. நான் எப்படிங்க தூங்க? அடக்கடவுளே, உனக்குமா? இப்ப தான் தாத்தா என் மேல வந்து உளுந்தாரு. நான் இங்கே தூங்க மாட்டேன். நான் வெளியே போகிறேன். நான் மொட்டை மாடியில போய் படுத்துக்கிறேன் மாலா. ஒண்ணுமே நடக்காத மாதிரி ரெண்டும் தூங்கிட்டு கிடக்கு. தூக்கம் வர மாட்டேக்கி, பெசாட்டுக்கு இங்கேயே கொஞ்ச நேரம் உட்காருவோம். இந்த மொட்டையும் பண்றது ஒண்ணுமே புரியலையே. முதல்ல சண்டை போட்டுக்கிட்டே இருந்தான், இப்ப என்னடான்னா ஓவர் ஐஸ் வைக்கான். இவனை நம்பவா வேண்டாமான்னு தெரியலையே. இதெல்லாம் போட்டு மனசுல போட்டு குழப்பிக்க கூடாது. எக்ஸாம் வேற வருது. ஒழுங்கா படிச்சு நல்ல மார்க் வாங்கணும், ஒரு நல்ல வேலைக்கு போகணும். இன்னைக்கு ராத்திரி எம்மா தூக்கம் போச்சுடி எம்மா. மழை கதை அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, என்ன செய்ய? மாலாக்கா, ஏட்டி என்ன இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க? தூக்கம் வரல மாலாக்கா, அதான் இங்க வந்து உட்கார்ந்தேன். சரி, நீங்க எதுக்கு இந்த நேரத்துல அலையிறீங்க? அதான் உங்க நைனா ஒரு யமகண்டத்தை என் தலையில கட்டி விட்டுட்டாருல, எப்படி தூங்க முடியும்? யார சொல்றீங்க? ஓ, பட்டம்மா பாட்டியா? ஆமாட்டி, அதே பாட்டி தான். அது தொல்லை தாங்க முடியல. உயிரோட ஊர் போய் சேருவனான்னு கூட தெரியல. என்ன தூங்க விடாம பண்ணிட்டு அது மட்டும் நல்லா ஏசி போட்டு பெட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கு. அப்படியாக்கா? ஆமாட்டி, என் வீட்டுக்காரரையும் விட்டு வைக்கல. பாவம் அந்த மனுஷன் மொட்டை மாடியில் போய் படுக்க போறேன்னு போயிட்டாரு. ஐயோ கடவுளே, இந்த கொலகார பாட்டி இங்கேயும் என்ன கொல்ல வந்துட்டே. என்னைய காப்பாத்து பிரியா. ஏக்கா, பயப்படாதீங்க, அதான் நான் இருக்கேன்ல, ஒன்றும் பண்ணாம பாத்துக்கிறேன். மாலா, உன்னைய ரூம்ல காணோம், அதான் தேடி வந்தேன். எதுக்கு? மேலே உளுந்து கொல்லவா? நடு ராத்திரியில போய் யாராவது குளிப்பாங்களாட்டி? சரி வா, நானும் துணைக்கு வாரேன், குளிப்போம். பாத்தியாட்டி பிரியா, எப்படி சிக்கி இருக்கேன் பாரு. மாலா, இங்க பாரு, நான் உள்ள குதிச்சிட்டேன், நீயும் வா. பாட்டி நான் வரேன். மாலாக்கா, நீங்களும் வாங்க, நைட்டு ஸ்விம்மிங் பூல்ல குளிக்க நல்லா இருக்கு. அப்படியாட்டி, சரி வாரேன். நெட்டச்சிக்கு ஒரு ஃபோன் அடிச்சு கூப்பிடுவோமா? ஆ சரி டி, இரு நான் ஃபோன் அடிக்கேன். ஹலோ
ஏட்டி நெட்டச்சி, நாங்க குளிச்சுக்கிட்டு இருக்கோம், உடனே வா. எந்த கிறுக்கு அது நடுராத்திரி ஃபோன் அடிச்சு குளிக்க கூப்பிடுறது? ஏட்டி, நான் தான் மாலா. நாங்க ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுக்கிட்டு இருக்கோம், ஜாலியா இருக்கு, நீயும் வா. ஓ ஸ்விம்மிங் பூலா? உடனே வரேன். ஏட்டி வாராலாம். வந்துட்டேன். வாட்டி நெட்டச்சி, நீயும் வந்து எங்க ஜோதியில ஐக்கியமாவு. இந்தா வந்துட்டேன்ல. ஏட்டி ரொம்ப ஜாலியா இருக்குடி. ஆமா, அதனாலதான் உன்னைய வர சொன்னோம். பாட்டி எனக்கு தான் சங்கு ஊத போகுதுன்னு பார்த்தா அதுவே அதுக்கு ஊதிக்கிடும் போல. வாங்கட்டி ஓடிடுவோம். பாட்டி உள்ளதான் கிடக்கீங்களா தண்ணிக்குள்ள? யாத்தாடி, பாட்டி பேயாயிட்டு, ஓடுங்கட்டி. ஏம்மா எல்லாரும் வந்துட்டீங்களா? வந்தாச்சு தலைவரே. பிள்ளைங்கெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கரெக்டா எண்ணி வச்சுக்கோங்க. அதெல்லாம் கரெக்டா இருக்கும் தலைவரே. சரிம்மா, இன்னைக்கு நம்ம அந்த தூரத்துல தெரியுது பாருங்க ஒரு படகு. அது படகு வீடு. அங்கதான் இன்னைக்கு பூரா தங்க போறோம். ஐ, படகு வீடு. ஜாலியா இருக்குமே. ஆமாம்மா, இன்னைக்கு பூரா அங்கதான் இருக்க போறோம். நாளைக்கு காலையில தான் இங்க இருந்து போவோம். சூப்பர் சூப்பர். தலைவரே, அங்க எப்படி போக? நீச்சல் அடிச்சா போகணும். எனக்கு நீச்சல் தெரியாதே. எனக்கும் நீச்சல் தெரியாது. ஏம்மா நீச்சல் அடிச்செல்லாம் போக வேண்டாம்மா. வேற ஒரு படகுல எல்லாரும் இங்க இருந்து அங்க போகணும். அங்க போய் மேலே ஏத்தி விடுவாங்க. படகுலையா போகணும்? அப்ப சரி. எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? கிளம்புவோமா? தலைவரே, இன்னைக்கு பூரா அங்க இருந்தோம்னா சோறு யாரு தருவா? ஏம்மா எல்லாமே உள்ள இருக்குமா. சாப்பாடெல்லாம் அங்கேயே இருக்கு. அப்படியா? சீக்கிரம் கூட்டிட்டு போங்க. வாங்க வாங்க. எப்பா படகு தம்பி, எல்லாரும் ஏறியாச்சு. போட்ட எடு. ஏம்மா எல்லாரும் நல்லா புடிச்சிட்டு உட்காந்துக்கோங்கம்மா. நாங்கெல்லாம் நல்லா தான் உட்காந்துருக்கோம். ஓரத்துல உட்காந்துருக்கிறவங்க எல்லாம் நல்லா பார்த்து உட்காந்துக்கோங்க. யோ பொக்க இருக்கீரா? பேபிமா, நான் இங்கே தான் இருக்கேன். ஏங்க, போட்ல போறது ரொம்ப ஜாலியா இருக்குல்ல? ஆமாட்டி, ஜாலியா தான் இருக்கு. ஏங்க, எனக்கு ஒரு போட்டு வாங்கி தாரீங்களா? நானும் தினமும் போட்ல போறேன். ஏட்டி கிறுக்கச்சி, எதைத்தான் கேட்கறதுன்னு விவஸ்தையே இல்லையா? மழை பெய்யுது மழை பெய்யுது. ஐ ஜாலி. போட்ல போகும்போது மழை பெய்யுதே, போட்டு ஃபுல்லா தண்ணி வந்து முங்கிட்டுனா என்ன பண்ண? ஏம்மா இது பெரிய மழையெல்லாம் கிடையாதும்மா. சும்மா தூறல் போடும். கேரளால இப்படித்தான் அடிக்கடி தூறல் போட்டுக்கிட்டே இருக்கும். தலைவரே ஜாலியா இருக்கு, ஒரு பாட்டு பாடுங்க. ஏம்மா எனக்கு பாட்டெல்லாம் தெரியாதும்மா. வேணும்னா நீங்க யாராவது பாடிக்கோங்க. நான் உங்க எல்லாரையும் ஒரு போட்டோ எடுக்கேன். எல்லாரும் சிரிங்க. ஏலே, அங்க பாருல பாம்பு. ஆமலே, எனக்கு பயமா இருக்கு. நம்ம போட்டுக்கிட்ட தான் வருது. தம்பி என்ன சொன்ன? தாத்தா, அங்க பாருங்க, பாம்பு இருக்கு. உங்க காலு கிட்ட தான் இருக்கு. பாம்பா? பட்டம்மா. தாத்தா விழுந்துட்டாரு, தாத்தா விழுந்துட்டாரு.
எப்பா போட்டுக்கார தம்பி நிறுத்துப்பா, தாத்தாவை காப்பாத்தணும். தாத்தா பார்த்து உட்காருங்க, நல்லா புடிச்சுக்கோங்க. பாம்பு போயிட்டா. தாத்தா நீங்க பாம்பு மேலேயே விழுந்துட்டீங்க, அது ஓடிட்டு. சரிம்மா, படகு வீட்டுக்கிட்ட வந்துட்டோம், இறங்குவோமா? ஆ சரி தலைவரே, இறங்கலாம். பார்த்து இறங்குங்கம்மா. ஒவ்வொருத்தரா மெதுவா வாங்கட்டி. நல்லா புடிச்சுக்கோங்கம்மா. அப்பா ஆடா, எவ்வளவு கஷ்டமா இருக்கு. எல்லாரும் இறங்கி வந்தாச்சா? ஆ வந்தாச்சு தலைவரே, நான் தான் லாஸ்ட். சரிம்மா, நம்ம எல்லாரும் இப்போ படகுல இருக்கோம். பழக்க தோஷத்துல யாராவது வெளியே போய் தண்ணியில உளுந்துடாதீங்க. ஓயாம தண்ணியில குதிச்சு குதிச்சு காப்பாத்த முடியல. முருகேசன் தாத்தா, உங்க பாட்டி கிட்ட சொல்லி வைங்க வெளியே போக கூடாதுன்னு. எப்பா தலைவர் தம்பி, அவ என் பாட்டி இல்ல, என் பொண்டாட்டி. ஆ சரி சரி, எல்லாரும் போய் படகு வீட்டை சுத்தி பாருங்க. இது வீடாக்கும், பெரிய ஹோட்டல் மாதிரில இருக்கு. மாணிக்கனாச்சி, என்ன நெடுவாளி அம்மாவை பார்க்கவே இல்ல? அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைம்மா, அவ அங்க ஹோட்டல் ரூம்லயே இருக்கா, வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அப்படியா அண்ணாச்சி, கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. வரமாட்டேன்னு சொல்றவள நான் என்னம்மா செய்ய, அதான் நான் மட்டும் வந்துட்டேன். சரிங்க அண்ணாச்சி. போங்க போங்க, எல்லாரும் உள்ள போங்க சீக்கிரம். ராமு, இங்க பாருங்க, இந்த படகு வீடு ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம 2 பேரும் மொட்டை மாடிக்கு போவோமா? ஆட்டும் பேபிமா, வா போவோம். மொட்டை மாடியில போய் இந்த ஊரையே பார்க்கலாம். ஆமா ஆமா. தலைவர் இங்கதான் இருக்காரு, கேட்டுற வேண்டியதுதான். கொஞ்சம் கிட்ட போய் கேட்போம். தலைவரே வணக்கம். ஆ வணக்கம்மா. என்ன விஷயம் சொல்லு. அது ஒன்றும் இல்லை தலைவரே, ரொம்ப பசிக்கு. சோறு எங்க இருக்கு? சாப்பாடெல்லாம் மொத்தமா சொல்லியாச்சுமா. சுத்தி பார்த்துட்டு ரூம்ல போய் இருங்க, கொண்டு வந்து தருவாங்க. ஓ அப்படியா, சரி தலைவரே, நல்ல சாப்பாடா பொங்கி கொடுத்து விடுங்க. நான் ரூம்ல போய் காத்துக்கிட்டு இருக்கேன். நான் என்ன சமையல்காரனா? நல்ல சாப்பாடா பொங்கி கொடுத்து விடுன்னு சொல்லிட்டு போறா. இவங்களெல்லாம் வச்சு எப்படித்தான் சமாளிச்சு ஊருக்கு கூட்டிட்டு போக போறேன்னு தெரியலையே. யோ பொக்க, இங்க பாத்தீங்களா இந்த இடம் எப்படி இருக்குன்னு? பார்க்கவே அழகா இருக்குல்ல? ஆமா பேபிமா, உன் கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க டாடி நைனா எங்க போனாருன்னு தெரியலையே. அவரு கீழே தான் சுத்தி பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அது சரி பேபிமா, நம்ம நிச்சயதார்த்தம் பத்தி மாமா ஏதாட்டும் சொன்னாங்களா? யோ பொக்க மனுஷா, அவர் என்னைக்கியா என்கிட்ட இதெல்லாம் பேசியிருக்காரு? எதுனாலும் உன்னைய தானே கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லுவாரு. ஊருக்கு போனதும் சொல்லுவாருன்னு நினைக்கேன். சரி சரி. ராமு மனுஷா, எனக்கு ஒரு ஆசை இருக்கு, நிறைவேற்றி வைப்பீங்களா? சொல்லு பேபிமா, உனக்கு என்ன ஆசை சொல்லு, நான் நிறைவேற்றி வைக்கேன். இந்த கப்பல் உடஞ்சி தண்ணிக்குள்ள போயிருமே, அந்த படம் பேர் என்னது? அதுவா, டைட்டானிக் படம். ஆ, அந்த படத்துல ஜாக் அண்ணனும் ரோசக்காவும் கப்பல்ல மேலே ஏறி ராத்திரி கையை தூக்கிட்டு நிப்பாகல்ல, அதே மாதிரி நம்ம 2 பேரும் நிப்போமா? படம் பேரு ஞாபகம் இல்ல, நடிச்சிருக்கிற ஆளுக்கு பேரெல்லாம் தெரியுது. சரி வா நிப்போம். வாங்க வாங்க சீக்கிரம். ஐ, ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் தான் ரோஸ்.
நான் தான் ஜாக். ராமு ரொம்ப ஜாலியா இருக்கு. ஆமா பேபிமா, இன்னைக்கு தான் சோத்தை பத்தி பேசாம இந்த மாதிரிலாம் பேசியிருக்க. நல்ல வேலை ஞாபகப்படுத்தினீரு. வாங்க கீழே போய் சோறு திம்போம். தெரியாம சொல்லிட்டேன், நீ இப்படியே நில்லு. மாமா உங்களுக்கு காப்பி கொண்டு வந்திருக்கேன். ஆ குடுமா. இந்தாங்க மாமா. ஏங்க இந்த படகு வீட்டுல தங்க நிறைய செலவாயிருக்கும்ல. ஆமா லட்சுமி, தலைவர் நம்மளுக்கு நிறைய செலவு பண்ணிட்டாரு. இதுக்கெல்லாம் நம்ம கிட்ட காசு கேட்டுருவாரான்னு தெரியலையே. தெரியலடி, கேட்டாருன்னா கணக்கு போட்டு கொடுத்துருவோம். சரிங்க. ரேகா அங்க பாரு, அங்க ஒரு போட்டு போகுது. ஆமா மஞ்சு, சூப்பரா இருக்குல்ல. நான் போய் ஸ்கூல்ல எல்லார்கிட்டையும் சொல்லுவேன் நாங்க ஜாலியா படகு வீட்டுல தங்கணும்னு. நானும் தான் சொல்லுவேன். நீ அப்பா கிட்ட ஏதாட்டும் வாங்கி தாங்கன்னு கேட்டல, என்ன கேட்க போற? இனிமேதான் யோசிக்கணும் ரேகா. நேத்து ஜூக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க, இன்னைக்கு தண்ணிக்குள்ள கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. கடையே கண்ணுல காட்டலையே. கடைக்கு போனாதான் அப்பாட்ட கேட்கணும். நீ என்ன கேட்க போற? நான் ஒரு குட்டி போட்டு கேட்க போறேன். அதை தண்ணிக்குள்ள விட்டு நல்லா விளையாடுவேன். நம்ம கேட்கலான்னு பார்த்தா இவளும் அதையே கேட்கலான்னு சொல்றாளே. ரேகா நீ வேற ஏதாட்டும் கேளு. ஏன் நான் போட்டு தான் கேட்பேன். எனக்கு போட்டு வேணும், நீ வேற ஏதாட்டும் வாங்கிக்கோ. உனக்கு வேணும்னா நீ வேற ஏதாட்டும் வாங்கிக்கோ, நான் ஏன் மாத்திக்கணும்? சொன்னா கேட்க மாட்டியா? நான் தான் அக்கா, நான் சொன்னதை தான் நீ கேட்கணும். ஒழுங்கா சொன்னதை கேட்கலன்னா தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுருவேன். ஏம்மா என்ன சண்டை போட்டுட்டு கிடக்கீங்க? ஒன்னும் இல்லப்பா, நான் வாங்குற விளையாட்டு சாமாவையே இவளும் வாங்கணும்னு சொல்றா. நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ப்பா. ஏட்டி சண்டையை நிறுத்துங்கட்டி. சண்டையை இப்போ நிறுத்துறீங்களா? உங்களை படகு வீட்டில இருந்து தூக்கி வெளியே போடவா? எப்பா எனக்கு ஒரு படகு பொம்மை வேணும். எனக்கு தான் வேணும்ப்பா. 2 பேருக்கும் அதையே வாங்கி தாரேன். எதுக்கு சண்டை போட்டுட்டு கிடக்கீங்க? சரிப்பா, எனக்கு பெருசா வாங்கி கொடுங்க. எனக்கும். இவளுகளை தூக்கி வெளியே போட்டுருங்க. வேண்டாம் வேண்டாம் போடாதீங்க. அப்ப சண்டை போடாம ஒழுங்கா இருங்க. சரிம்மா, சண்டை போட மாட்டோம். நல்ல வேலை, இன்னைக்கு நம்மளை அந்த கிழவி கூட கோத்து விடல. நேத்து ராத்திரி பூரம் பாட்டி நம்மளை தூங்கவே விடல. இன்னைக்கு நான் பாட்டியை தூங்க விட மாட்டேன். அதுக்கு ஐடியா பண்ணிட்டு தானே வந்திருக்கேன். இன்னைக்கு அந்த பாட்டியா நானானு ஒரு கை பாத்துறணும். ஏட்டி மாலா, என்ன ரொம்ப நேரமா தனியா பேசிக்கிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லட்டி, இன்னைக்கு அந்த பாட்டி கூட யாரும் மாட்டிக்கிட்டு இருக்காங்களோன்னு நினைச்சு பார்த்தேன். நேத்து ராத்திரி நாங்கெல்லாம் நல்லா நிம்மதியா தூங்கணுமா? ஓ அப்படியா, சரி சரி. நான் மட்டும் நைட்டு பூரம் தூங்காம கடந்திருக்கேன். இவளுகெல்லாம் நல்லா தூங்கிட்டு வெறுப்பேத்துறாளுங்க. இன்னைக்கு எல்லாரையும் எப்படி தூங்க விடுறேன்னு பாருங்க. ஏல அங்க பாருல, மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமலே, நம்மளும் மீன் பிடிப்போமா? இங்க கூட்டிட்டு வருவாங்கன்னு தெரிஞ்சா நம்ம தூண்டிலெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. இப்ப எப்படி பிடிக்க? ஆமலே, தூண்டில் இல்லாம எப்படி பிடிக்க முடியும்? ஏல இரு, எங்க அம்மா சேலை ஒண்ணு இருக்கு, அதை எடுத்து போட்டு பாப்போம். சரியில்ல, இவங்கெல்லாம் அங்கிட்டு போட்டும், அப்புறமா பார்ப்போம். எனக்கு இந்த படகு வீடு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல. உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கா? ஆமல, ரொம்ப பிடிச்சிருக்கு, ஜாலியா இருக்கு. ஏல இங்க பெரிய திமிங்கலம் இருந்து போட்டை தள்ளி விட்டுட்டுனா என்ன செய்ய?
ஏல இது ஏரிதான். இங்கே வந்து திமிங்கலெல்லாம் இருக்காது, சின்ன சின்ன மீனுங்க தான் இருக்கும். எனக்கு என்னமோ திமிங்கலம் இருக்குன்னு தான் தோணுது. ஏல திமிங்கலம் கடல்ல தான் இருக்கும், இது நல்ல தண்ணி, இங்கெல்லாம் இருக்காது. அப்படியா? சரி சரி, என்னமோ ரொம்ப படிச்சவன் சொல்ற, கேட்டுக்கிடுறேன்.